ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு எப்படி ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த குழம்பு வந்து தோசை, இட்லி, சாப்பாடு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரான முட்டை குழம்பு ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா இருக்கு இல்லைங்களா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, லைட்டாக ஒவ்வொன்றா அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சியும் சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி சேர்த்துன தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியெலாம் சேர்த்துட்டோங்க. இப்போ அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு பெரிய தக்காளியையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு கெட்டியாக வர்றதுக்காக நம்ம இது கூட சேர்த்துருக்கோம், நல்லாவே இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் ஈரப்பதமாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மட்டன் மசாலா பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு பக்கம் கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம முட்டையெல்லாம் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ சூடு லைட்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையுமே நம்ம இது கூட சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொரிச்சிடாதீங்க, முட்டை வந்து லைட்டாக பொரிஞ்சாலே போதும். அந்த மசாலாலாம் இது கூட ஒட்டணும், அதுக்காக தான். நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறப்ப எல்லாருக்கும் முட்டை வந்த மாதிரி இருக்கும், நமக்கு நல்லாவும் இருக்கும். மசாலா எல்லாம் முட்டையில் இறங்கி சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பொரிஞ்சாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம குழம்போடு சேர்த்துக்கலாம். குழம்பு எல்லாமே நல்லாவே கொதித்து நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லாவே மணமாக இருக்குங்க. இப்போ முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி குழம்பும் நமக்கு கொதிச்சிருச்சு, முட்டையை நம்ம பொரித்து எடுத்துட்டோம். முட்டையில் வந்து அந்த மசாலாவோட சாரெல்லாம் இறங்கணும், அதுக்காக ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே குழம்பெல்லாம் கொதித்து தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் திரும்ப திரும்ப இப்படி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.